அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு கழுத்தை நெருக்கிய கடன் சுமையின் காரணமாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமையிருக்கு. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேல் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ரம் பெற்று சஞ்சரித்தவர். அவர் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடை தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகி விட்டதால் இன்னும் புரியாத கவலை மேலோங்குங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் ஏதோ ஒன்றை நினைத்து கவலைப்படுவதற்கான சூழல் இருக்குதுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்க யோகம் கை கூட இருக்குதுங்க. நல்ல காரியங்கள் பலவும் நடைபெற்றாலும் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாக இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. மறைமுக எதிர்ப்பு நிச்சயம் உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி எவரிடமும் பேச வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதுமானதாக அமைகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து. அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரனை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல கடமையை செவ்வனை செய்து வெற்றி காண இருக்கீங்க. குடும்ப சுமை கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வு நிலை அகல இருக்கு. தொழில் வளர்ச்சிக்கு பெற்றோரனுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. தூரதேச பயணங்களை உபயோகப்படுத்திக் கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்கு. இதன் காரணமாக உங்களுடைய பழைய கடன்களை அடை நிம்மதி பெறுவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமையிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வைத்திருக்கும் வாகனத்தில் செலவு அதிகரிக்கிறதே என்று புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் நீச்சம் பெறுவது நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். கேந்திர பத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்போது மிகுந்த நன்மையை வழங்கும் என்பது பொது நியதி. எனவே இக்காலத்தில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழல் உருவாக இருக்கு. வெளிநாட்டு வணிகம் ஆதாயம் தருங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. கல்வி சம்பந்தமாக, கலை சம்பந்தமாக எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. தெளிந்த மனதோடு செயல்படுவீங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த மன வருத்தங்கள் மறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை இத்தருணங்கள்ல சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. அதாவது இத்தருணங்கள்ல மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இதே பகை கிரகங்களுடைய சேர்க்கையால் பண விரயங்கள் அதிகரிக்குங்க. பிறப்புக்கு பொறுப்பு சொல்லி பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால் பிரச்சனைகள் உருவாக இருக்கு. எதிரிகளால் தொல்லைகள் உருவாகும். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. தொழில் கூட்டாளிகளுக்குள் பகை அதிகரிக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள் முயற்சி எடுத்தே முடிவடையும். இதிலும் கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க. எளிதில் காரியங்கள் வெற்றி பெறுக இருக்கு. உத்தியோகம், தொழில் உயர்வு கிடைக்குங்க. தடையாக இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது தானாக நடைபெற இருக்கு. ராசிநாதனாக குரு விளங்குவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலுங்க. இதுவரை உடலில் ஏற்பட்ட நோய்க்கு ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்போது சாதாரண சிகிச்சையிலேயே குணம் பெற இருக்கீங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால்
நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய நால்வரும் உங்களுக்கு அனுகூலமாக இந்த வாரம் முழுவதுமே வலம் வருவதால் வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருக்குங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா அமையிருக்கு. குடும்பத்தில் வீண் செலவுகள் என்பது இருக்காது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை நிலவுங்க. சுப நிகழ்ச்சிகளாகிய நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு, குழந்தை பிறப்பு போன்றவை நிகழ இருக்கு. இருந்தாலும் அர்த்தாஷ்டக ராசியான மீன ராசியில் சூரியன், சனி இணைந்திருப்பதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடும். அது சொந்த வீடாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளியூர் பயணங்களினால் நன்மைகள் ஏற்பட இருக்கு. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பொறுப்புகள் காரணமாகவோ வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறு இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வாய்ப்புள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், சனி சேர்ந்திருப்பதால் அலுவலக பணிகள் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. உயரதிகாரிகளை திருப்திப்படுத்துவது கடினமாக இருக்கும். புதிய வேலை முயற்சித்து வரும் தனுசு ராசியினருக்கு வேலை கிடைக்குங்க. இருந்தாலும் அதில் பூரண திருப்தி இருக்காது. ஆனால் இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் தாய்நாடு திரும்ப வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தையில் கடும் போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. அதே போல பணியாட்களினால் ஏற்படும் பிரச்சனைகள் கவலை அளிக்கும். வர வேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தடைகள் உண்டாகும். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பு பண பிரச்சனை அதிகரிக்க செய்யுங்க. லாபமும் சற்று குறையக்கூடும். அதே போல் உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென்று அதிகரிக்கும். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் வருமானமும் சற்று குறையும். சங்கீத சபாக்கள் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்க குறைந்த அளவிலேயே வாய்ப்பு கிடைக்குங்க. இருந்தாலும் கூட அந்த அளவிற்கு வருமானம் கிடைத்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் துறையினர் பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் உள்ள தொடர்பில் சற்று ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பிற அரசியல் கட்சிகளுடன் உள்ள தொடர்பை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. குறிப்பா உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வித்யாகாரக என்ற பெருமை படைத்தவருமான புதன் தற்போது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தனுசு ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் திடீர் மாற்றம் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் கலக்கம் ஏற்படும். கலைஞர்களுக்கு குறுக்கீடு சக்தி அதிகரிக்குங்க. அதே போல இந்த தருணங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு மறதி கூடும். பெண்களுக்கு ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அலைமோதுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம தினமும் காலையில் நீராடி பின்பு ஸ்ரீலட்சுமி அஷ்டோத்திரம், கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.